ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1400 வருடங்கள் பழமையான கோவில். இதுதான் இப்போ நம்ம மலை மேலே போகக்கூடிய என்ட்ரன்ஸ். இதுதான், இந்த வழியாக தான் நம்ம மேலே போக போகிறோம். மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே விநாயகர் கோவிலில் ஒரு பூஜையை போட்டுட்டு இப்போ நம்ம மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இது கோயிலோட சிறப்பு என்னென்னா, மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நந்தி இல்லை. அதனால் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே நந்தி பகவான் இருக்கார். அவரை பூஜித்து அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். கோவில் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டிருக்கிறதுனால வெயில் மலைக்கு நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வராது. இந்த கோவில் கீழேருந்து பார்த்திங்கன்னா பக்தீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ எடுத்திருக்கோம். அங்கேருந்து இப்போ மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் திருக்கழுக்குன்றம் ஊர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ கோவில் ரீச் பண்ண போகிறோம். இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட தண்ணி வாட்டர் கேனெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே மங்கீஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேட்டு அதாவது கேன் மூடி ஓப்பன் பண்ணி குடிச்சிருது. இப்போ நம்ம கோவிலோட மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இதில் பழங்கால சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் அழகாக தெரியுது. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்குறது தான் தீர்த்த குளம், சங்கு தீர்த்த குளம். இந்த குளத்தில் தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயர் வழிபாட்டுக்காக 12 வருடத்துக்கு ஒரு தடவை மகர ராசியிலிருந்து குரு பகவான் கன்னி ராசிக்கு மாறும் பொழுது நமக்கு இந்த குளத்துலேருந்து தான் அந்த சங்கு பிறக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர்னால் பாடப்பட்ட திருக்கோவில் இது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட சிலைகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கருவறைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கருவறைக்கு ரீச் ஆக போகிறோம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மெய் சிலுக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் சக்தி பீடம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கொடிமரம், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் கருவறைக்குள்ளே இருக்கார். இந்த வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் தான் ஓப்பனிங்கில் இருக்கும். இதோட உச்சிக்கால பூஜை டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை நான் சொன்னேன்ல, இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை பிறக்கும் சங்கு இங்கே தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வேதபுரீஸ்வரரும் சொக்கநாயகி அம்மாளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இது ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ப்ளஸ் அந்த பழங்கால ஓவியங்கள், சிற்பங்கள் பார்க்குறீங்க, குடைவரை சிற்பங்கள். ப்ளஸ் சொக்கநாயகி அம்மாள் நம்ம பார்த்தோம்ல. இந்த கோவில் இப்போ கோவிலோட டாப் வியூவிலேருந்து கீழே இருக்கிற பக்தீஸ்வரர் கோவிலை நம்ம மேலேருந்து பார்க்குறோம். இப்போ ஜஸ்ட்டு கோவிலோட ஓவர் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே இறங்குறோம். இப்போ இறங்கக்கூடிய வழி, ஏறக்கூடிய வழி செப்பரேட்டாக இருக்கும், இறங்கக்கூடிய வழி செப்பரேட்டாக இருக்குது. இப்போது இங்கே தான் வந்து பார்த்தோன்னா இறங்கக்கூடிய வழியில் தான் இந்த பட்சி தீர்த்தம் தான் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிய உச்சிக்கால பூஜைக்கு அப்புறம் இந்த பட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு அளிக்கிற இடம் இது தான். இங்கே ஒரு சின்ன தியான மண்டபம்ட்டு ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது. இங்கேயும் ஜஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே இறங்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லான இடம் தான். இதுவும் நல்லா கூலிங்காக தான் இருக்குது அந்த ஏரியா. இந்த இறங்கும் வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இதுதான் ஏறும் வழி இறங்கும் வழி ரெண்டுக்கும் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் வழி தனியாகவும் பக்தர்களோட ஃபெசிலிட்டிக்காக கோவில் நிர்வாகம் ஏறக்கூடிய ஒரு வழியாகவும் இறங்குறதுக்கு ஒரு வழியாகவும் செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இறங்கக்கூடிய வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லவர்கால குடைவரை கோயில் நம்ம பார்க்குறோம். இந்த குடைவரை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா,
இந்த குடைவரை கோயிலில் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு சிவலிங்கம் உள்ளே இருக்குது. பட் ஆனால் உள்ளே அலௌடு இல்லை, ஃபுல்லாக லாக்கில் இருக்குது. இது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகமோட அண்டரில் இருக்கிறதுனால உள்ளே அலௌடு இல்லை நமக்கு. நம்ம ஜஸ்ட்டு வீடியோ கவர் மட்டும் பண்ணியிருக்கோம். இந்த உள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஸ்ட்ரெயிட் நேராக தான் மேலே இருக்கிற சிவலிங்கத்தோட கர்ப்ப கிரகம் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கு ஒரு சிறப்பு. பட் ஆனால் இப்போதைக்கு இங்கே வழிபாடு இல்லை. ஆனால் முன்னொரு காலத்தில் வழிபாடு இருந்திருக்கலாம்ன்றது நம்மளோட கெஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த லிங்கம் மேலே இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில் லிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வழிபட்டதாகவும், இந்த மலை மேலே இருக்கிற வேதபுரீஸ்வரருக்கு இன்னொரு புராண வரலாறு இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து வழிபடுவார்னு ஒரு புராணம் இருக்குது. அதுக்கு சாட்சி அளிக்கும் விதமாக 1930 மந்த் எந்த மந்த்துன்னு சரியாக தெரியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் கடவுளான இந்திரன் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடி இறங்கி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லிங்கத்துக்கு அந்த கருவறையிலே வந்து பார்த்தோன்னா ஹோல் ஓப்பன் ஆகி உள்ளே இறங்கினது தெரிஞ்சிருக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அர்ச்சகர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணும்போது அதோட வெப்பம் உள்ளே இருந்திருக்கு. அவ்வளோ வெப்பம் வந்து பார்த்தோன்னா உள்ளே கிரியேட் ஆகிருக்கு. இதுலேருந்து இந்திரன் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு நமக்கு. இங்கே இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கழுக்குன்றமோட மலை கோவில் பார்த்துட்டோம்.